ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சண்டே மார்னிங். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். சப்பாத்தி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சாச்சு. அம்மா வச்சுட்டாங்க. எப்பயும் மார்னிங் எழுந்ததும் ஒரு ஜூஸ் குடிப்பேன். ஒன்று ஏபிசி ஜூஸ் இல்லைன்னா ஆம்லா ஜூஸ். அதை குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஏபிசி ஜூஸோட ரெசிபி வேணும்னா ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். சுட சுட சப்பாத்தி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி நான்வெஜ்னு அம்மா மார்னிங்கே சொல்லிட்டாங்க. ஸோ பிரண்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த பிரண்டையை க்ளீன் பண்ணும் போது கையில் ஆயில் தடவிட்டு தான் க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா கை ஒரு இச்சிங் மாதிரி இல்லை நமன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கையில் எண்ணெயை தடவிட்டு சைடில் இருக்க நாரை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த பிரண்டை ரோட்டு சைடில் நிறைய வளர்ந்துருக்கும். இது யாருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாது. ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம போனை ரொம்ப வலுப்படுத்தும். உடல் பருமன் குறைக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு இரும்பு கடாயில் தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வருந்ததும் தேவையான அளவு காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி. கொஞ்சம் புளினா எவ்வளோ பிரண்டை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான புளி. கண்டிப்பாக புளி வச்சு அரைக்கணும். ஏன்னா இது ஒரு கருணைக்கிழங்கு சாப்பிட்டா நாக்கு ஒரு மாதிரி பண்ணும் பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும் பிரண்டையும். ஸோ புளி வச்சு கண்டிப்பாக அரைக்கணும். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமையே இருந்தேன். எல்லோரும் ஏன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும். ஆக்சுவலி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. நான் ரெக்கவரி ஆகி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் மாதிரி ஆகிடுச்சு. அதனால தான் தொடர்ச்சியாக என்னால் வீடியோ போட முடியல. எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டெல்லாம் இல்லாமல் நான் இந்த சேனலை ரன் பண்ணவே முடியாது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னாச்சு, எதனால் நான் இப்படி ஆனன்றதை ஒரு தனி வீடியோவில் போடுறேன். எப்படி நான் ரெக்கவரி ஆகி வந்தனுன்றதை கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடுறேன். இந்த பிரண்டை நல்லா க்ரீன் கலர் மாதிரி கொஞ்சம் லைட் க்ரீனாக மாறும். அந்த டைமில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தாளிச்சா போதும். இந்த பிரண்டை துவையல் ரெடி. இது சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இதை போட்டு பிணைஞ்சி சாப்பிடலாம். இல்லைனா தோசை, சப்பாத்தி அது மாதிரி அதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் டைமில் வர பெயின் கூட இதை சாப்பிட்டா ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும் அப்படின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.